தாண்டி பெங்களூருவில் நீதிமன்ற வளாகத்தில் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர்களும் அங்கே உற்சாகமாக ஆடி பாடி தங்களுடைய மகிழ்ச்சியை, தங்களுடைய அந்த வழக்கின் தாங்கள் பெற்ற வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெங்களூருவில் மட்டுமல்ல, சென்னையிலும் அஇஅதிமுகவினுடைய தொண்டர்கள் மிகப்பெரிய அளவிலான உற்சாகத்தோடு அங்கே ஆண்களும் பெண்களும் மிக உற்சாகமாக ஆடி பாடி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவிலே பட்டாசுகள் வெடிக்கப்பட்டு இனிப்புகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வழக்கு இந்த வழக்கை பொறுத்தளவிலே நாம் இந்த தொடக்கத்தில் பேசியது போல இன்னும் ஓர் ஆண்டிற்குள் அடுத்த ஆண்டு தமிழக சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த வழக்கு அத்துணை கட்சிகளாலும் அஇஅதிமுகவை தாண்டி பிரதான எதிர்க்கட்சியாக இன்றைக்கு சட்டமன்றத்தில் செயல்பட முடியாவிட்டாலும் கூட அரசியலில் times it is Gandhiji's thought, it is clearly proved in our beloved Amma. Sir, but it was 4 years and 100 crores fine been already given to the Jayalalitha's case. Yes. Acquitted. Yes, purely totally acquitted, sir. Totally acquitted. No any fine. All charges. This is purely false case implicated by enemies of our party. It is clearly proved. It is truth always times. Gandhiji's thought is win. Yes, thank you. My name is Delhi Babu. திரு ஆசிப் வணக்கம். அங்க தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. இங்க தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அங்கேயும் இருக்கக்கூடிய கொண்டாட்டங்களை நாங்கள் பார்த்தோம். தீர்ப்பு குறித்து தெளிவான தகவல்களை தாருங்கள். நிச்சயமாக செந்தில், இன்று காலை ஏற்கனவே எதிர்பார்த்தபடி காலை சுமார் 11 மணி அளவில் நீதிபதி குமாரசாமி நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைந்தார். அதாவது 14வது நீதிமன்றத்தில் இந்த வழக்கிற்கான தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டது. தீர்ப்பினுடைய முக்கியமான பகுதி மட்டுமே வாசிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட அந்த 4 பேரும், அதாவது தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா, அவர் மீது ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த தண்டனை என்பது ரத்து செய்யப்படுகிறது. அதாவது அவர் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்ற கருத்தை அவர் தெரிவித்தார். அவரோடு சேர்ந்து மேலும் 3 வரும் அவர்கள் மீது ஏற்கனவே வழங்கப்பட்ட தண்டனை என்பது ரத்து செய்யப்பட்டு ஒட்டுமொத்தமாக இந்த 4 விடுதலை செய்யப்படுவதாக நீதிபதி குமாரசாமி தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் குழுமி இருந்த அதிமுக வழக்கறிஞர்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் துள்ளி குதித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அதே போல தற்போது அந்த கொண்டாட்டங்கள் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் இந்த காட்சிகளை நமக்காக காண்பிப்பார். ஆகவே இதன் மூலம் தெரிய வருவது, ஜெயலலிதா மீது வழங்கப்பட்ட, அதாவது பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய 4 வருடம் மற்றும் 100 கோடி ரூபாய் அபராதம் என்பது தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர் தொடர்ந்து அந்த மேல்முறையீட்டு மனு என்பது முழுமையாக நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஜெயலலிதா உட்பட இப்ப அங்க அந்த 100 கோடி ரூபாய் அபராதமும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சொன்னீர்கள். மற்ற 4 பேருக்கும் விதிக்கப்பட்ட அபராதங்களும் 25 கோடி ரூபாய் அளவிலான அந்த அபராதங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றனவா? விடுதலைக்கான காரணிகளாக ஏதேனும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? நீதிபதியால் விடுதலை செய்யப்பட்டிருப்பதற்கான காரணங்களாக ஏதும் தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறாரா? செந்தில், நான் ஏற்கனவே குறிப்பிட்டதன்படி நீதிபதி குமாரசாமியை பொறுத்தவரை அவர் இந்த தீர்ப்பினுடைய முக்கியமான பகுதியை மட்டுமே வாசித்தார். அதன்படி இந்த 4 தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு என்பது ஏற்றுக்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். மேல்முறையீட்டு மனு ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பதன் அர்த்தம் என்னவென்றால், அவர் மீது இந்த 4 மீது ஏற்கனவே முன்வைத்த, அதாவது வழங்கப்பட்ட தண்டனை என்பது ரத்து செய்யப்படுகிறது என்றே அர்த்தம். நாம் அனைவருக்கும் தெரிந்தபடி இந்த 4 குறிப்பாக முதல் குற்றவாளியான அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுக்கு 4 வருட தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. மற்ற 3 அதாவது சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகிய 3 தலா 10 கோடி ரூபாயும் 4 வருட தண்டனையும் வழங்கப்பட்டது. ஆகவே இந்த 4 மேல்முறையீட்டு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதனுடைய அர்த்தம் என்பது இவர்கள் 4 வழங்கப்பட்ட ஒட்டுமொத்த தண்டனையும் ரத்து செய்யப்படுவதாகவே அர்த்தம். அந்த வகையில் இந்த 4 இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் கருதலாம். தீர்ப்பினுடைய முழு விவரம் தற்போது வரை நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் இந்த தீர்ப்பு கடந்து வந்த பாதை அனைவருக்கும் தெரியும். ஏற்கனவே கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி இந்த 4 பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் குற்றவாளிகள் என்று அறிவித்து அவர்களுக்கான தண்டனையை வழங்கியது. அதன் பிறகு உச்சநீதிமன்றம் இந்த 4 பிணை வழங்கியது. தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி, அதிமுகவினுடைய வழக்கறிஞர்கள் தங்களுடைய வெற்றியை குறிக்கும் வகையில் பல்வேறு வகையான சைகைகளை காண்பிப்பதும் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வரும் அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆசிப், மேலும் ஒரு தகவல் அங்கே இதுவரை நிச்சயமாக பெறப்பட்டிருப்பதற்கான சூழல் இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் உங்களுக்கு ஏதேனும் அது குறித்த தகவல்கள் தெரிந்திருந்தால் சொல்லுங்கள். கர்நாடக தரப்பில் உச்சநீதிமன்றத்தை அணுகக்கூடிய வாய்ப்பு ஏதாவது இருக்கிறதா? அது குறித்த தகவல்கள் ஏதாவது கிடைத்ததா?
செந்தில் பொதுவாக நீதிமன்ற வழக்கத்தின்படி உச்சநீதிமன்றத்தை நினைத்தால், அதாவது கர்நாடக அரசு நினைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு கர்நாடக அரசு செல்லலாம். ஏனென்றால் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு என்பது கர்நாடகத்திற்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த வழக்கில் அரசு தரப்பு நீதிபதியை, அரசு தரப்பு வழக்கறிஞரை நியமிப்பது தொடங்கி நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை நியமிப்பது தொடங்கி கர்நாடக அரசும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன. அந்த வகையில் இந்த வழக்கில் மேல்முறையீடு என்று வரும் பட்சத்தில் கர்நாடக அரசின் சார்பாக தொடரப்படும் என்றே கூறப்படுகிறது. இருந்தபோதும் இது குறித்த முழு விவரங்கள் தற்போது நமக்கு கிடைக்கப் பெறவில்லை. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை தற்போது ஜெயலலிதா தரப்பிலிருந்து முழுமையாக அவர்கள் தரப்பிலிருந்து விடுதலை பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே இனிமேல் அரசு தரப்பிலிருந்து மேல்முறையீடு தொடரலாமா வேண்டாமா என்பதை அரசு தரப்பு மட்டுமே முடிவு செய்ய வேண்டும். அந்த வகையில் அரசு தரப்பு அது தமிழக அரசு தரப்பா அல்லது கர்நாடக அரசு தரப்பா என்பது இன்னும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமே. இருந்தபோதும் தற்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலை வைத்து பார்க்கும் பொழுது, ஏற்கனவே இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை வைத்து பார்க்கும் பொழுது, நான் ஏற்கனவே சொன்னதன்படி இந்த வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் கர்நாடகத்திற்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. கர்நாடக அரசு மட்டுமே இந்த வழக்கிற்கு தேவையான அனைத்து வேலைகளையும் செய்து வருகின்றது. கூடுதலான தகவல்கள் தேவைப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம். நன்றி அசீப். அங்கே அஇஅதிமுகவின் சார்பாக வழக்கறிஞர்கள் யாரோடாவது நாம் அவருடைய கருத்துக்களை பெற முடிந்தால் அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கு களத்திலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். மிக்க நன்றி.